ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். 104வது நாள், 104th டே இன் பிக் பாஸ் ஹவுஸ். இன்றைக்கி நிகழ்வுகள்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் கிடையாது. இவங்க மிச்சம் 3 பேரோட ஏவி காமிச்சாங்க. அடுத்தது பிக் பாஸோட வீட்டில் நடந்த உணர்ச்சிகளின் குவியலாக ஒரு ஏவி. தென் பிக் பாஸ் ஸ்பீச் கொடுத்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் வெளில அனுப்பிச்சாங்க. அவ்வளோதான். இதை பற்றின நிகழ்வுகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள், முதல் தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க ஃபஸ்ட்டு ஏவி கட்டு திவ்யாவோடதுலேருந்து ஆரம்பித்தாங்க. நல்லா இருந்தது. நிறைய அழுகை, அவங்களுடைய உணர்ச்சிகள் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. எல்லா ஃப்ரேம்லேயும் திவ்யா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆக்சுவலாக திவ்யாவோடது பார்த்திங்கன்னா, இவங்களா போய் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் பண்ணுறத விட, ப்ராப்ளம்னு வந்துருதுன்னா அதை விட மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, மற்றவங்க பிரச்சனை நடக்கும்போது நியாயமான பக்கம் தன் குரலை எடுத்து வைப்பாங்க. ரொம்ப ஜெனுவினாக இருந்தாங்க அவங்க. அனாவசிய சண்டைக்குன்னு போகாமல், வந்த சண்டையை விடாமல் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் அவங்களுக்கு சொன்னது, உணர்வு குவியலாக நீங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கீங்க. தப்பு நடந்தால் திவ்யாவோட குரல் அங்கே கேட்கும் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உணர்த்தி இருக்கீங்க. ஏன்னா இவர் சொல்லுவார், விஜய் சேதுபதி, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த இடத்துல திவ்யா நிற்பாங்களா அப்படின்ட்டு. கட்டாயம் நிற்பேன் சார், நிச்சயம் வருவேன் சார் அப்படின்னு அவங்க ஆணித்தரமாக சொன்னாங்க. திவ்யாவுடைய தைரியம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, அவங்க குரலை எடுத்தாங்கன்னா அது வேறு லெவலில் தான் இருக்கும். இந்த தடவை இந்த வீட்டில் நீங்கள் யாரையும் சம்பாதிக்கலைன்னு சொன்னீங்க, பட் என்ன சம்பாதிச்சிருக்கீங்க, ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ திவ்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக காமிச்சிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அடுத்தது சபரி வந்தார். சபரியோட இது ஏவி பயங்கர இந்த அனிமே கேரக்டர் மாதிரிலாம் இதெல்லாம் போட்டு பயங்கர உணர்ச்சி பூர்வமான பாட்டெல்லாம் போட்டு அவர் ஒரு காலை ஜெயிச்சுட்டு வர்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இதில் வீரத்தை காமிக்கிற மாதிரி ஒரு ஏவி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நிறைய சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சீசன் 9ஓட பஞ்சாயத்து தலைவர் நீங்கள் தான் அப்படின்னாரு. வீட்டின் உழைப்பாளி, எந்த வீண் வம்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி இருந்தால் கூட இறங்க வேண்டிய இடத்துல இறங்கினீங்க. கார் டாஸ்க்கு இறங்கினீங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள்லாம் இருந்தால் கூட சக மனிதனுடைய இது முக்கியம்னுட்டு ஒரு மனிதநேயம் மிக்கவராக இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, சபரி யாருன்னு உங்களை வெளிப்படுத்தி இருக்கீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு, பிபி அதாவது என்னுடைய பிக் பாஸினுடைய தம்பி, நீங்கள் நாளை திரையுலகில் மின்ன போகும் ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படி இப்படின்லாம் அவரை பயங்கரமாக பாராட்டி பயங்கர மூவிங்காக அவரோட ஏவி. ஆனால் அவுட் ஆஃப் த 3 பார்த்திங்கன்னா அரோரா ஏவி கட்டு பண்ணின எடிட்டர் உண்மையிலேயே ரசித்து 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 பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்வேரியபிளி கெமிலேருந்து, கனிலேருந்து, ரம்யாலேருந்து, எஃப்ஜேலேருந்து எல்லாருமே இந்த பொண்ணு எதுவுமே பண்ணல. அடுத்தது விஜய் சேதுபதி சார் சொல்கிறார், யாருமே ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க, உங்களை தொலைச்சிட்டிங்களான்னு ஏதோ கேட்குறார். பார்த்தா கட் பண்ணினா இது டிக்கெட்டு ஃபினாலே, ஷீ இஸ் வின்னிங் இட். அவங்களுக்கு அவரே டிக்கெட்டு ஃபினாலே இதை கொடுக்கறது. அடுத்தது பார்த்தா துஷார் எபிசோடு, அவருக்காக ஒவ்வொரு நாளும் இது பண்ணுறது, கமருதீன் கிட்ட சண்டை போடுறது, எப்போ பாரு துஷார்னு சொல்லுவியா, அதுக்கு ஒரு சாங்கு, அடுத்தது ஒரு சாங்கு, இதுக்கு ஒரு சாங்கு, இதுக்கு அப்படியே ரொமான்டிக்காக சாங்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சாங் போட்டு இவங்களுடைய கிராஃப் பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அரோராவோட ஏவி பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
அதுக்கப்புறம் அவங்க ஃபைட் பண்ணுறது, கத்தி எடுத்து போராடுறவங்களுக்கு எதிராக கத்தி எடுத்து தான் போராடணும். அப்படி தலையில் அந்த துண்டை கட்டிக்கிட்டு, அது ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லாத ஒரு சண்டை. ஆதிரை என்னமோ சொன்னான்னு கமருதீன்கிட்ட சொல்ல, கமருதீன் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறியான்னு கேட்க, அவள் சொன்னது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சண்டை. அதெல்லாம் இதில் ஏவியில் கட் பண்ணி இவங்க போட்டிருக்கும்போது சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் ஒரு பாட்டு அது இதுன்னுட்டு முடித்த உடனே பிக் பாஸ் வந்து கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபார் சம் டைம் அப்படின்னாரு. நான் ஸ்டாப்பாக ஷி கிளாப்ட் ஃபார் ஹர் செல்ஃப். உண்மையிலேயே ஏதோ ஒன்று பண்ணி அந்த பொண்ணு மேலே வந்திருக்கு. நீங்கள் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்கில் செகண்டாக தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டாஸ்க்லேயே ஆகட்டும், கார்லேருந்து இறங்குற கடைசி டாஸ்க்லேயே ஆகட்டும். ஆனால் சுபிக்ஷாவை வேறு ஏதோ ஒரு சில கட்டங்களில் முன்னேறி மற்ற டாஸ்கில் எல்லாமும் கன்சிஸ்டண்ட்டாகவே இருந்து ஷீ பிகம் டிக்கெட்டு ஃபினாலே வின்னர். அதில் சபரி இறங்கினது இவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இவங்களை எல்லாரும் காப்பாற்றியிருக்காங்க. டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு சபரி இறங்கலைன்னா இவங்க வின் பண்ணியிருக்க முடியாது. அடுத்தது பணப்பொட்டியை வினோத் எடுக்கலைன்னா இவங்க பணப்பொட்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த ஏவி, இந்த ஃபினாலே மேடை இதெல்லாம் இவங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ எல்லா கண்டஸ்டண்ட்டும் தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்களுக்கு ஒரு விதத்தில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து பாதி சீசன் வரைக்கும் அரோரா யாருன்னு எதுவுமே தெரியாமல் எல்லாரையும் குழப்பி அதுக்கப்புறம் எழுந்து ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்னு நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் எல்லாரும் சொன்னதெல்லாம் ஏற்றுண்டு இந்த வீட்டில் வந்து ரொம்ப தெளிவாக உங்களோட யோசிக்கிற விதத்தில், ரொம்ப உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிற தெளிவில் அண்ட் உங்களுடைய இன்பில்ட் காமிக் டைமிங் எல்லாத்தையும் வெளிக்காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபைனலுக்கு வருவீங்கன்னு சொல்லியிருந்தான்னு ஒன்று நானே பண்ணியிருக்க மாட்டேன் பிக் பாஸ்ன்னு சொல்ல. அதுதான் உங்களுடைய இதுவாக இருந்தது. ஆனால் பட் யுவர் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிங்க. வெளியில் வந்து லட்சக்கணக்கான தாய்மார்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பொண்ணாக உங்களை வரவேற்க காத்துட்ருக்காங்க. யூ வில் நெவர் பி அலோன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டு அப்படியே நடக்கும், அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வெற்றிகளை பெற உயரங்களை தொட ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லி ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ, நான் உன்னை அபண்டன் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்பீச் கொடுத்து நல்லா இருந்தது அரோராவோட ஏவி. அடுத்தது பார்த்தோன்னா மார்னிங் சாங்கு, ஃபைனலிஸ்ட் 4 பேருக்கும் க்ரூமிங் செஷன். அடுத்தது எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார சொல்லி அதுக்குள்ளே பொட்டி எல்லாம் பேக் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துட்டாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் எடுத்தாங்க இவங்க. லிவிங் ஏரியாவுக்கு வந்து உட்காருங்க 15 மினிட்ஸ்லன்னு சொன்னதுக்கே வந்து உட்காரத்துக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு இவங்களுக்கு. அதெல்லாம் 24/7 பார்த்தா தெரியும். வினோத்தை வந்து பாட சொல்லி கேட்க, நான் கடைசியாக பாட சொல்லி கேட்கறது இப்போ தான் அப்படின்னு சொல்ல அவர் ஒரு பாட்டு பாடினார். அப்புறம் மற்றவங்க எல்லாருமே பாடின உடனே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி யூ கேன் கிரியேட் அ பேண்ட், வெளியில் போய் இத்தனை பேர் இத்தனை ஒரு உங்களுக்கான இது இருக்குது, என்ன திறமைகள் இருக்குது, அதை வச்சு நல்லா பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு உணர்வுகளின் பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோரும் க்ரையிங் மூமெண்ட்டு, எல்லாரும் அழுது எல்லாத்தையும் போட்டார். எல்லாரும் அழுதாங்க. அதுக்கு எல்லாம் முடித்த உடனே பிக் பாஸ் வந்து கடைசியாக உங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறேன், அஃபிஷியலாக உங்கள் பெயர்களை நான் உச்சரிக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் சொல்லும்போது நந்தினி, கமருதீன், பாரு எல்லார் பேரையும் சொன்னார். சொல்லிவிட்டு உங்கள் கூட வாழ்ந்த உணர்வு அப்படின்லாம் இது பண்ணிவிட்டு உங்களை வந்து திட்டின மாதிரி வேறு யாரையுமே நான் திட்டினது கிடையாது. நீங்கள் தவறு செய்யும்போது தட்டி கேட்டு உங்களை இது பண்ணி ஒரு கட்டத்தில் நீங்கள் பண்ணுறதையே நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்ட்டாரு. நான் வந்து உங்கள் பாசத்தை எல்லாத்தையும் ஆழ் மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு அடுத்த சீசனுக்கு என் தனிமையோடு எதிர்நோக்கி அடுத்த சீசன் கண்டஸ்டன்ஸ் வர்றதுக்கு காத்திருப்பேன். ஒவ்வொரு சீசன்லேயும் நட்பு பாராட்டி, காதல் செய்து, அரவணைத்து பாராட்டி எல்லாம் பண்ணிவிட்டு நான் பிரேக்கப்பும் பண்ணணும் உங்களோட அப்படின்லாம் சொல்லிட்டு, ஏன்னா இவங்களை விட்டால் தான் அடுத்த கண்டஸ்டண்ட்டை நான் என்னோடய கண்டஸ்டண்ட்டாக பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக இது பண்ணி, அப்புறம் இந்த வீடு உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம், வெளியில் போனால் எல்லா சேலஞ்சஸையும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு இதுதான் முக்கியமான செக்மெண்ட்.
சோஷியல் மீடியாவில் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும், பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும். அது வந்து ஈஸியாக இக்னோர் பண்ணி போங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கை இது, ஏன் முடிவெடுத்தீங்க, எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஹேட்டர்ஸை வந்து உங்களோட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக விட்டுறாதீங்க. அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கீப் இட் அவே ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த நல்ல சமூக வலைதளங்கள்ங்கிறது வெறுப்பை உமிழும் தளமாகிவிட்டது. அதில் வந்து ஹேட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதனால் தேவையானதை எடுத்துக்கங்க, தேவையில்லாததை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் சொல்கிறது எதுனாலனாக்க, நீங்கள் வந்து இந்த வீட்டில் நடந்துட்ட விதம் எல்லாமே நான் வந்து இஷ்டப்பட்டதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் பிக் பாஸ் தான் இவங்களுக்கு எல்லாம் வெளியில் இவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்தாங்க அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் வேலை. ஆனால் உங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த சோஷியல் மீடியாவோட ஹேட்ரடை எடுத்துக்காதீங்க. பிகாஸ் வியனாவாகட்டும், சமயத்தில் பிரவீன்ராஜ் ஆகட்டும், அதெல்லாம் நிறைய இங்கே உள்ள வெளிப்படுத்தினாங்க. ஆதிரி சொல்லவே சொன்னாங்க, வெளியில் போனோன்னே என்னை வச்சு செஞ்சாங்க, பிக் பாஸையோ இல்லை நான் வந்து விஜய் சேதுபதி சாரையோ மதிக்கலைன்னுட்டு. ஆனால் நான் எவ்வளோ மதித்தேன், என்ன பண்ணினேன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும்னுட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இது பண்ணினாங்க, பேசினாங்க. கெமி வந்து நான் வந்து காரில் போயிட்டதுனால நீங்கள் என் கூட பேசவே இல்லை பிக் பாஸ், எனக்காக ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுங்கன்னு ஆரம்பித்து வச்சாங்க. அவங்கள்ட்ட வந்து சாரி கெமி, அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து கொடுத்தே பழகிட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு காமிச்சே பழகிட்டீங்க. அட்லீஸ்ட்டு எப்பயாவது ட்ரை ரிசீவிங் ஃபார் அ சேஞ்ச். உரிமையை கொடுக்கறது மாதிரி நீங்கள், அதாவது ரொம்ப உரிமையாக நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வாங்கிறதுக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வெளியில் நல்லா இது பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கள பயங்கரமாக பாராட்டினார். அடுத்தது ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஜே கேட்டார், ஆதிரை கேட்டாங்க, அதே மாதிரி பிரஜின் கேட்டார், சாண்ட்ரா. பிரஜினுக்கு பியூட்டிஃபுல்லாக சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஊன்றுகோலாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கு தோள் கொடுங்க அவங்க விழற நேரத்தில், ஆனால் அவங்க விழவே கூடாதுன்னு எப்போ பாரு அவங்க கைத்தடியாக இருக்காதீங்க. லெட்டர் பி ஃப்ரீ, அவங்க பண்ணுவாங்க. லெட்டர் அவுட் ஆஃப் யுவர் கிளச்சஸ்ன்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி சாண்ட்ராக்கும் உங்கள் குழந்தைகளுக்காக அம்மா வந்து ஒரு அம்மா, ஒரு வீட்டில் இருக்கிற தாய்ங்கிறதையும் தாண்டி யூ கேன் பெர்ஃபார்ம் இன் எவ்ரி ஃபீல்டுங்கிறத நிரூபிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகள் அதை பார்த்து இன்னும் தைரியசாலியாக வளருவாங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நல்லா இருந்தது. இதை மாதிரியே ஒவ்வொருத்தராக கேட்டு 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 கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இதில் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கார்டன் ஏரியா வர சொல்லி அங்கே ஒரு சாங்கு போட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சார். அவங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. 8 o'clock நைட்டு வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் 24/7 லைவ் ரிலே ஸ்டாப்டு. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் எங்களை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு, எங்கள் வீட்டில் கூட 24 மணி நேரம் எங்களை பார்த்து சகிச்சிட்ருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் எங்களுடைய எல்லாத்தையும் பார்த்ததுக்கு தேங்க்ஸுன்னு 4 பேரும் நன்றி சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட் இனிதே நிறைவுட்டுறது. இனிமே நாளைக்கு ஃபினாலேயில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, யார் வின் பண்ணுறாங்க, 4வதாக யார் வெளியில் வராங்க, எல்லாமே நாளைக்கு தான் நமக்கு தெரியும். சோஷியல் மீடியா படி பார்த்தோன்னா விக்ரம் நைட்டு வெளியில் அனுப்பப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. பட் நம்மளை கேட்டால் 4 பேருமே நல்லா ப்ளே பண்ணாங்க. மே த பெஸ்ட் வின். 4 பேருக்குமே கப்பு கொடுத்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்ச் ஃபார் அஸ். ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.